சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மே 2. பிராமணன் என்று யாரை கூற முடியும்? ஆத்மாவை. ஆத்மாவை எதன் மூலம் பார்க்க முடியும்? திவ்ய திருஷ்டியின் மூலம். தேக அபிமானிக்கு எந்த ஞானம் இருக்க முடியாது? ஆத்மாவை பற்றிய ஞானம். அதிகாலை எழுந்து சிவனை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும்? நீங்கள் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள். இந்த வியக்கத்தக்க டிராமா எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்று. இதுபோல் அநேகர் உள்ளனர். ஈஸ்வரனின் நினைவு இல்லாமல் ஞானம் கூறும் வாய் சொல் வீரராக. பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பக்தியில் ஈஸ்வரன் பெயர், வடிவம், காலம், தேசம் அறியவில்லை. ஞான மார்க்கத்தில் ஈஸ்வரன் அனைத்தையும் புரிய வைக்கிறார். ஞானம் மற்றும் யோகத்தினால்தான் சத்யுக ஸ்தாபனை செய்ய முடியும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சதோ பிரதானமாக வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ள குழந்தைகளிடமிருந்து கடும் சொல் வராது. தவறு நடந்தால் ஈஸ்வரனிடம் தெரியப்படுத்துவார்கள். நன்றி. ஓம் சாந்தி.